எல்லாரும் ஒரே கண்ணோட்டமா பார்க்க முடியுமா சொல்லுங்க? எல்லாரும் ஒரே கண்ணோட்டமா பார்க்க முடியுமா? இருக்கிறது எல்லாமே சொல்றது தான். செய்யற அரசியல்வாதிகள் எல்லாமே எப்படி சொல்றாங்களோ அதுதான் இதுவும். அதனால நம்ம எது நடைமுறைக்கு வருதோ அதுதான் பார்க்க முடியும். அவங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்பின்னு உட்காந்து நம்ம போனா தான் சாப்பாடு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்கள பொருளாதாரத்தை நான் உயர்த்துவேன், அவங்களா வந்து சொந்த வீடு வச்சுக்கிற மாதிரி, சொந்தமா ஒரு வாகனம் வச்சிருக்கிற மாதிரி நான் வந்து என்னுடைய ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. அது அமைஞ்சா நல்லது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு போயிரு இது பண நெருக்கடி, கஜானா காலி அப்படின்னு கதை தானே சொல்லுவாங்க. அவர் மட்டும் எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு நிஜமா இப்போ நான் கை கால் ஊந்து ஒரு காலத்துக்கு இந்த ஆவியன் வந்து எனக்கு தான் கொடுத்தாரு, முதல்வர் கொடுத்தாரு. அவர் வந்து மானியம் கொடுத்தாரு, அவர் கையில் தான் கொடுத்தாரு. நிஜமா அவர் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் நல்லது தான் பண்ணுறாரு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, அவர் நிறைய ஸ்டேஜ் கடந்து தான் வந்திருக்காரு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், கட்சியில் எனக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க. நான் ரொம்ப அதை புஷ்பநகரில் இருக்கும்போது மீட்டிங்கில் கேட்டிருக்கேன் அவர் சொன்னதுலாம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதுலாம் சொல்லி நான் கேட்பேன் மீட்டிங்கில். அவர் பேச்சு தான் கேட்டுக்கிறேன். அவர் பேச்சில் எல்லாரும் எம்ஜிஆர் அங்கே வர்றாருன்னா ஓடி போய் பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிக்கும் இந்த வாக்குறுதிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ எல்லா தலைவர்களும் வாக்குறுதி கொடுக்குறாங்க, எல்லாம் சொல்லி இது வரைக்கும் செய்யல. விஜய் சொல்லிக்கிறாரு, கண்டிப்பாக செய்வார் நம்புகிறோம். அதெல்லாம் நம்ம சொல்ல போய் இது இல்லை. ஆனால் பார்த்து இவ்வளோ பேர் ஆண்டாங்க, அப்பயும் ஒன்றும் பண்ண முடியல. இவர் வந்து கொடுக்க முடியாது. முன்னாடி இருந்த ஆட்சிகளே பண்ண முடியலங்கும் போது முடியாது. இப்போ வந்து விஜய் என்ன செய்வார் எங்களுக்கு நம்பிக்கை. எந்த அளவுக்கு நம்பிக்கிறீங்க? ரொம்ப பிடிக்கும், அதான் செய்வார் நம்பிக்கை.